இன்றைக்கி லேயில் அந்த போராட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இடையில இன்றைக்கி நம்ம கிளம்பி போகிறோம். இன்னும் நெக்ஸ்ட் ரைடில் பார்ப்போம். ஓகேவா, கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்குது. ஒரு நாளாக எல்லாம் ஒன்றா தெரிஞ்சுட்டு கார்கில் அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று கட்டிச்சிருக்காங்க. வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா வீடு அடிச்சுட்டு போகிற இருக்குது. எல்லா நெட்டுக்கும் பார்க்குறேன், ஒரு கடை கூட திறக்கல. ஏன் தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏகப்பட்ட டூரிஸ்டரை வந்து வேதனைக்கு உள்ளாக்கிட்டாங்க. எனக்கு மட்டும் பேசலை, எல்லோரும் சேர்த்து மொத்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தண்ணி கிடச்சிச்சு காய்ஸ், தலைக்கில் ஒரு இடத்துல இந்த கடை திறந்துருந்துச்சு. அப்படியே மேகி ஒன்று வாங்கியிருக்கேன். இதை இங்கேருந்து சாப்பிட்டு இனிமேல் கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இதுதான் ரேட்டு கம்மி, 80 ரூபா போட்டுருந்துச்சு. ஒரு டீ ஒரு மேகி 100 ரூபா செலவு வந்துடும். இங்கேருந்து ஒரு 124 கிலோமீட்டர் காய்ஸ். 2 ஹவர்ஸ் டைம் காட்டுது. ஏன்னா ரோடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் 2 ஹவர்ஸ் டைம் காட்டுது. மேபி இன்றைக்கி ஒரு மணி இப்போ பார்த்தோம்னா 2 மணி ஆகுது. 4 மணிக்குள்ளே நம்ம வந்து கார்கில் ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படி போகிற வழி எப்படி நான் மோட்டோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இதை சாப்பிட்டு இன்றைக்கி கிளம்ப வேண்டியதான். தக்க காமிச்சேன்ல, அங்கே ஹோட்டலில் வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதை கட் பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், கீழே கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜ் இந்த விளக்கில் இருக்குது. அவ்வளோ பெருசு காய்ஸ். அங்கே ஏறும் தண்ணி வழியாக வரும்போது இருக்குது. வாங்க, ஏகப்பட்ட தண்ணி இப்போதைக்கு தண்ணி கம்மியாக தான் போகுது. ஆனால் அந்த சீசன் டேத்து ஃபுல்லாகவே தண்ணி போகும்போது இருக்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய பாலம் போட்டு வச்சுருக்காங்க. வியூ நல்லாயிருக்கு. அண்ட் இந்த லடாக்கில் நடக்கிற பிரச்சனையை இப்போ தான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் காய்ஸ். அதை நான் அப்படியே போவேல உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, என்று என்ட்ரி போட்டுட்டு வண்டி நம்பர் லைசன்ஸ்லாம் கேட்டாங்க. அப்படியே என்ட்ரி போட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அந்த ஹோட்டலில் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களா காய்ஸ். அங்கே தான் சொன்னாங்க, என்ன தான் பிரச்சனை லடாக்கில், எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன ஒரு சில பேர் ஒன்று ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்டபோது தான் அவர் சொன்னார், லடாக் வந்து இப்போ யூனியன் டெரிட்டரியாக இருக்குது, யூடியாக இருக்குது. அது வந்து ஸ்டேட்டாக மாற்றி இங்கே வந்து சிஎம் வேணும், சிஎம் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி சிஎம் வந்து இருக்கணும், நாங்கள் வந்து இந்த மாநிலம் ஆக்கினதுக்கப்புறம் இந்த மாநிலத்தை நாங்கள் வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சு இவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க கைஸ். அது எப்படி கைஸ், அதெல்லாம் செட் ஆகுமா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது வந்து சைனா பார்டர் ஏரியா. ஏற்கனவே மிலிட்ரி ஆர்ம் ஃபோர்ஸ் அவ்வளோ ஃபோர்ஸும் இங்கே இருக்கையிலேயே சைனாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா, நிறைய இடத்துல வந்து சைனா வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க வந்து தனி ஸ்டேட்டாக மாறினதுக்கப்புறம் இங்கே ஒரு சிஎம் வந்ததுக்கப்புறம் அந்த சிஎம் வந்து சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா, உள்ளே வந்து ஆட்கள் இறங்கிருச்சு அப்படின்னா, இவங்க கண்டுக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். இது வந்து பார்டர் ஏரியா. இவங்க வந்து பார்டரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் வந்து அங்கிட்டு எப்படியே சேர்றதுக்கு ட்ரை பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியே கூட நிறைய பேர் யூனிவர்சிட்டியில் கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அது ஜம்மு காஷ்மீரில் கூட அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இவங்க வந்து தனி ஸ்டேட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிஎம் கொடுத்தா அப்புறம் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா யார் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது எனக்கு தெரிஞ்சது காய்ஸ். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இது தப்பாக சரியானு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இப்படி தோணுது. ஓகேங்களா, இது யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஆர்மி கண்ட்ரோலில், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது தான் காய்ஸ் இது நல்லது. அதுதான் நல்லது. அப்போ தான் லடாக் வந்து நம்ம கையில் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஜம்மு காஷ்மீரும் அதே மாதிரி தான், லடாக்கும் அதே மாதிரி தான் நம்ம கையில் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா, தனியாக இப்போ சிஎம்ங்கிற மாதிரி ஒரு இது விஷயத்தை தனியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டெரிட்டரியை மட்டும், அந்த லடாக் ஏரியா மட்டும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. சென்ட்ரலில் வந்து நுழைய விட மாட்டாங்க. சென்ட்ரல் நுழைய விடாமல் பண்ணிட்டாங்கன்னா அங்கிட்ட ஆப்போசிட்டில் இருந்துட்டு யாராவது எதிரி படைகள்லேருந்து பாகிஸ்தானோ இல்லை சைனாவிலேருந்தோ யாராவது ஏதாவது ஒன்று வெகுமதி வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு எது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஏற்கனவே வந்து சைனா வந்து ஒரு சில நேரங்களில் வந்து எப்படா வந்து இந்தியாவில் அதுவும் மெயினாக லடாக் ஏரியாவை பிடிக்கலாம்னு ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் என்னடானாக்கா ஜம்மு காஷ்மீரை இப்போ எப்படியாவது பிடிச்சி போடணும், அடைஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லி அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க வந்து தனி ஸ்டேட்டு கொடுத்தா அது இது வேறு மாதிரி கூட வெடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேங்க, அவ்வளோதான். இது வந்து நான் பட்டுன்னு ஓப்பனாக பேசிடுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொன்னேன். இது உண்மையாக இதாங்க என் மனசில் பட்டது. இது மாதிரி தோணுச்சு. ஆனால் இது வந்து சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. என் மனசில் பட்டது என்ன கேட்டால் அது தனி ஸ்டேட்டாக வேண்டாம், யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது நல்லது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மிலிட்ரி கையில் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். அவ்வளோதான். ஓகே, அப்புறம் இந்த கடைக்காரர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். கார்கில்லே இன்றைக்கி நைட்டு 6 மணிக்கு மேலே உனக்கு சாப்பாடு கிடைக்காது. ஸோ நீ முடிஞ்ச அளவுக்கு
இங்கேயே சாப்பிட்டுக்க, அப்படி இல்லை அப்படின்னா கார்கிலை விட்டு வெளியில் போயிரு அப்படின்னாரு. நான் ஸ்ரீநகர் போயிடுவேன் எப்படியாவது அப்படின்னு. நான் கார்கில் வார் மெமோரியலை பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த பிரச்சனைனால எனக்கு பார்க்க முடியுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது காய்ஸ். நடு ரோட்டில் கல் விழுந்து கிடக்கு. இந்த பிரச்சனைனால நம்ம கார்கில் வார் மெமோரியலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஸ்ரீநகர் எப்படியாவது ரீச் பண்ண பார்ப்போம். ரோடு நல்லா இருக்குது. இது வரைக்கும் வந்த வரைக்கும் ரோடு வந்து சூப்பரான ரோடு, எந்த பிரச்சனையும் இல்லை ரோட்டில். ஸோ அதனால் சீக்கிரம் ரீச் ஆகிடலாம்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், ஓகேங்களா? எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. நம்ம வந்து அது சாய்ஸில் விட்டுறணும் அப்படியே. ஓகே, வியூவை பாருங்கள் காய்ஸ். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மலையை வெட்டி குடஞ்சி இங்கே பாருங்கள், அந்த ரோடு உடஞ்சே போயிருக்கு காய்ஸ். அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அந்த இலக்கில் இது வச்சுருக்காங்க. உங்களுக்கு நிறைய இலக்கில் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு, சேஃப்டி இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மலையை குடஞ்சி அதுக்கு கீழே ரோடை போட்டிருக்காங்க காய்ஸ். அல்டிமேட்டாக இருக்குது. இது மாதிரி நிறைய இடத்துல நான் ட்ரைவ் பண்ணோம், அங்கேயும் லடாக்லேயும். இதுவும் லடாக் தான். இப்போ நம்ம லடாக்குள்ளே தான் இன்னமும் இருக்கோம். ஆனால் அந்த பக்கத்து ஏரியாவில் சொல்கிறேன், அந்த பக்கத்து உம்லிங்களா போகிற சைடு, அந்த பக்கத்து பார்த்தோம்னா உம்லிங்களா, அப்புறம் வந்து ஹன்லே, அந்த மாதிரி போகிற ரூட்டு பக்கத்து அந்த மாதிரி தான், இதே மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது காய்ஸ் இந்த ரோடு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆறு இப்போ நதி போய்கிட்டு இருக்குது. நம்ம அந்த நதிக்கு பக்கத்துலேயே அந்த பக்கம் மலையை லைட்டாக வெட்டி ரோடு போட்டிருக்காங்க, செம்மையாக போட்டிருக்காங்க. இந்த லக்கில் தான் அதிகமாக லேண்ட்ஸ்லைடு நடக்கும் காய்ஸ். இந்த மழை டயத்தில், இந்த மாதிரி நேரத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வர வேண்டிய இடம் இதெல்லாம். நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என்கொல்லம். ரோடு பெருசாக இருந்திருக்கு காய்ஸ். அங்கே வரையும் ஜாயினில் இருந்திருக்கு. தண்ணியில் ஃபுல்லாக அரிச்சிக்கிட்டு போயிருந்துருக்கு ஃபுல்லாக. இப்போ நம்ம மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ரோடை ஃபுல்லாகவே அரிச்சிருச்சு. மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டயத்தில். அந்த இப்போ ரீசெண்டாக மணாலியில் எவ்வளோ ஏற்பட்டுச்சுல, அப்போ இங்கேயும் தான் அந்த மாதிரி ஆணுச்சு. அதாவது இந்த ஏரியாவிலையும் கார்கில் ரோட்டும் இதே மாதிரி தான் ஆணுச்சு. இப்போ நம்ம ஹில்ஸ் மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த மேலே டாப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப்பு மேலே தான் நம்ம போகணும்ப்பா. இருக்குன்னு எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்குன்னு இது பாருங்கள். இந்த லெக்கிலேருந்து ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட் ஆகி இந்த ரோட்டையே மூடிடுச்சு. இந்த லெக்கில் இருந்த ரோடையே இதுதான் நம்ம ஆளுங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரோடு வாரியர்ஸ், இவங்கெல்லாம் ரோடு வாரியர்ஸ் தான் அவங்களெல்லாம் கூப்பிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க இந்த விஷயத்த. சும்மா சாதாரணம் கிடையாது இந்த வேலையெல்லாம் பார்க்குறது. ஓகே, செம்மையான ஒரு இது காய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மலையை எங்கேருந்து சரிஞ்சு கொட்டியிருக்குன்னு அப்படியே. இந்த அளவுக்குலாம் ரோடு இருந்திருக்கு அந்த சைடில் அப்படி சுற்றி போகிற மாதிரி. ஆனால் அந்த ரோட்டையே மூடிடுச்சு. அந்தளவுக்கு பயங்கர ஆஃப் ரோடிங்காக இருக்குது. லைட்டாக இந்த ரோட்டை பார்க்கல லைட்டாக டர் ஆகுது காய்ஸ். உண்மையிலுமே சொல்கிறேன், பயங்கரமாக டர் ஆகுது. ஆனால் குய்யால இங்கே பாருங்க காய்ஸ், புரியல உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு. இப்போ பாருங்களேன், இருங்க வரேன். ஒரு பள்ளத்தாக்கே மூடி இருக்கு காய்ஸ். இதில் நதி இந்த லக்கில் போகிறது காய்ஸ். அந்த மலைச்சரிவில் ஏற்பட்டதில் தண்ணியோடு சேர்த்து அரிச்சுக்கிட்டு இதில் போயிருக்கு பாருங்களே. ஒரு பள்ளத்தாக்கே பாதி மூடி இருக்கு. ஓ ஷட், எந்த அளவுக்கு இப்போ லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கும். இருங்களே, இந்த பக்கம் இருந்து போய் காட்டுறேன். நான் அதை கவனிக்கவே இல்லை. சார் அப்படியே அரிச்சு வந்திருக்கு காய்ஸ். அப்படியே அந்த மழை அப்படியே அரிச்சு அதுலேருந்து கொட்டி அப்படியே அரிச்சு அப்படியே வந்திருக்கு. அப்படியே தண்ணியாக அரிச்சு. அது எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னா இங்கே பாருங்கள், அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பாருங்களேன். கொஞ்சம் பாருங்கள், அதுவுமே பாதி மூடி தான் இருக்குது, அரிச்சிக்கிட்டு போய். பயங்கரமாக லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கும் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ரோடெல்லாம் லைட்டாக தெரிச்சிருக்கு. இந்த பாருங்க, இங்கெல்லாம் ரோடு தெரிச்சிருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே எப்போ வேணால் விழுகலாம் அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குது. ஓ மை காட், ஈஸ்வரா. இதான் அதுலேருந்து எல்லாம் சரிஞ்சு கொட்டிருக்கு இருக்குது காய்ஸ். எல்லாம் அந்த மலையிலேருந்து பாதி இது ஒரு சிலதெல்லாம் சரிஞ்சு கொட்டி அப்படியே அரிச்சிட்டு போயிருக்கு. அப்படியே தண்ணியோட தண்ணியாக அந்த பள்ளத்தாக்கே மூடி இருக்குன்னு பாருங்களேன். அந்த நதி போகிற அந்த இதையே மூடி இருக்குது, நல்லா ஆழமாக இருக்கும் அது. ஸோ காய்ஸ், இந்த இடத்தோட பேர் வந்து மூன்லேண்டா, மூன்லேண்ட் வியூ பாயிண்டா. பார்க்குறதுக்கு அப்படியே மூன்லேண்ட் மாதிரியே இருக்கும் போல இருக்குது. அதாவது நம்ம நிலாவில் இருக்கும்ல இடம், அது மாதிரியே இருக்கும் போல இருக்குது. ஸோ போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஆமாம், அந்த மண் அதோட அமைப்பெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு நிமிஷம் வண்டி அதுக்குள்ளே ஸ்டாண்டு போட்டு அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ காய்ஸ், இந்த இடத்தோட பேர் வந்து மூன்லேண்டா, மூன்லேண்ட் வியூ பாயிண்டா. பார்க்குறதுக்கு அப்படியே மூன்லேண்ட் மாதிரியே இருக்கும் போல இருக்குது. அதாவது நம்ம நிலாவில் இருக்கும்ல இடம், அது மாதிரியே இருக்கும் போல இருக்குது. ஸோ போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஆமாம்,
அந்த மண் அதோட அமைப்பெல்லாம் பாருங்களே எப்படி இருக்குன்னு. ஒரு நிமிஷம் வண்டி அதுக்குள்ள ஸ்டாண்டு போட்டு அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்க்குறதுக்கு மூணில் எப்படி சொல்கிறது, நிலாவில் இருக்க மாதிரியே இருக்குமா. அதனால தான் இந்த இடத்த வந்து மூன்லேண்ட் வியூ பாயிண்ட்னு வச்சுருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் தான் அந்த இது அந்த இந்த வியூவும் நல்லா இருந்துச்சு. அங்கே 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நைஸ். ஓகே, அப்படி கிளம்புவோம்மா. ஓகே, மூன்லேண்ட் வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது காய்ஸ் இடம் பார்க்க. இங்கே பாருங்களே, அது பாருங்கள் அந்த பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்கன்னு. அதுக்கு கீழேயும் அந்த மாதிரி எல்லாம் பில்டிங்லாம் பக்காவாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கையில். நம்ம அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருப்போம். பல்சர் 150 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துருக்காப்புல இந்த போயிட்டுருக்காப்புல. இருங்க இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நான் என்ன பேசலை அவர்கிட்ட, ஆனால் நம்ம காட்டணும்ல, நம்ம சவுத் இண்டியனு, நம்ம ஊர் பக்கத்து ஊர் ஆந்திரா. ஸோ அதான் உங்கள்கிட்ட காமிக்கலாம்ட்டு. செம்ம வியூ காய்ஸ், சும்மா அல்டிமேட்டு. நம்ம சொல்ல போனோம்னா இது வழியாக தான் வந்தோம். ஹலோ, ஹலோ ப்ரோ. ஆந்திராண்ணா? ஆந்திரா? ஆந்திரா? Yeah, Andhra Pradesh. Oh, bike only Andhra? My friend come here from Andhra Pradesh and sold me this bike. You are from? My friend, yeah. You from? Yeah, my friend sold me this bike. Okay. நம்ம இவன் எந்த ஊருன்னு கேட்டாக்க? Going Srinagar? Yeah, today. Yeah, Srinagar going. Yeah, I will also try to go today. Yeah, okay. இந்த வியூவை பாருங்கள். நம்ம சொல்ல போனால் அதுலேருந்து தான் வந்தோம். அந்த பார்த்தீங்களா லாஸ்ட்டில் ஒரு மலை இருக்குது, அதுலேருந்து இப்படியே வந்து தான் அப்படி வந்தோம். நல்ல வியூவு. அதான் சரி டக்குன்னு நிப்பாட்டிட்டேன். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே போமா. ஃபார்ட்டிலா டாப்புக்கு வந்துட்டோம். ஐ லவ் ப்ரோ. அந்த ஃபோர்ட்டிலா ஆட்டிடியூட் 13,479 அடி உயரம். இது கம்மி தான், ஆனால் நம்ம வந்து இந்த பாஸையும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் காய்ஸ். பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், ப்ரோவுக்கு அர்த்தம் அதுதான், பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். அண்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் அண்டு நம்ம செல்லாக்குட்டியோட சேர்த்து பாருங்கள். இந்த பாஸ் மட்டும் தான் பெண்டிங்கில் இருந்துச்சு, இதையும் பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ். நைஸ். இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். வெல்கம்ஸ் யூ டு த ஹையஸ்ட் பாஸ் ஆஃப் ஸ்ரீநகர் லே நேஷ்னல் ஹைவே. ஃபோர்ட்டிலா ஆட்டிடியூட் 13,479 அடி உயரம். நைஸ். இதையும் முடிச்சாச்சு காய்ஸ். ஸ்ரீநகர் லே நேஷ்னல் ஹைவே. அந்த ஏபி வண்டி பார்த்தோம் பார்த்தீங்களா காய்ஸ், அது யாரோ ஃபாரினர் மாதிரி இருக்குது காய்ஸ். வண்டி பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம் மாதிரி இருக்குது, ஆனால் அவர் பார்த்தோன்னா ஃபாரினர் மாதிரி இருக்காப்புல. அவர் கேட்டால் அவர் ஃப்ரெண்டோட வண்டி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த வியூவோட இந்த வேலியோடைய அழகை பாருங்கள் காய்ஸ். இந்த வியூ பாயிண்ட் அழகை அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது மலைகள்லாம். செம காய்ஸ். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான அழகில் சும்மா அருமையாக இருக்குது காய்ஸ். இந்த ஃபோர்ட்டிலா பாஸ் மட்டும்தான் இன்னும் நம்ம வராமல் இருந்தோம், அதையும் ஒரு வழியாக முடிச்சாச்சு. இது ஹைட்டு கம்மி தான், ஆனால் இது மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு, இதையும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இது ஸ்ரீநகர் லே ஹைவே, ஸ்ரீநகர் லே நேஷ்னல் ஹைவே காய்ஸ். ஹைவேல இந்த ஃபோர்ட்டிலா பாஸ் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஸ்ரீநகர் வழியாக வந்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து அப்புறமாக்கு தான் அப்புறம் லேயில் வந்து நிறைய இடங்கள்லாம் இருக்குது, அந்த பாஸெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நான் இன்றைக்கி ஸ்ரீநகர் போயிடலாமல் ரெடியாக பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ரீநகருக்கு. வாய்ப்பு இருந்தால் போகலாம், இல்லைனா இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிடுவோம். ஓகே, இல்லை ஒரு அழகான வில்லேஜ் காய்ஸ். அந்த அளவுக்கு விவசாயம்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது, அதுக்கான அடையாளம் தெரியுது. மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. செம்ம ஏரியா காய்ஸ், சூப்பராக இருக்குது. காரைக்குடிக்கு இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்குன்னா. இது ரொம்ப தூரத்துலேருந்தே இந்த வில்லேஜை நான் பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. சரி, பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் கம்பெனிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் இந்த வியூவை, சூப்பராக இருக்குது guys. நிஜமாவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ஏரியா ரொம்ப அழகான இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிஜமாவே சொல்கிறேன். அவலேருந்து நான் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, ஏபின்னு நினச்சிக்கிட்டு ஆந்திர பிரதேஷ்னு நினச்சேன். ஆனால் அவர் ஃப்ரெண்டுடைய பைக்கை எடுத்துகிட்டு இவர் வந்து லே அப்புறம் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் எல்லாமே சுற்றி பார்க்க வந்திருக்காரு. இவர் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காப்புல. சே யுவர் நேம்? இலியன். யா, யூர் ஃப்ரம் ரஷ்யா? யா, எஸ்.
அப்படியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு டீ குடிக்கலாம்ட்டு இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். டீ குடிச்சிட்டு அப்படியே மொபைலில் சார்ஜ் போட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி ஸ்ரீநகர் போயிடலாம் மேபி, ஐ திங்க் ஸோ. பட் என்ன ரோடு கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்ரீநகர் போயிடலாம். ஓகே, போகிற வழி அப்படியே மோட்டர் இங்கே பார்க்கலாம். ஓகே, நானும் ரஷ்யாக்காரரும் 2 பேரும் ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்து லடாக்கில் வந்து ரைட் பண்ணியிருக்காப்புல. அவர் ஃப்ரெண்டோடைய பைக் எடுத்துக்கிட்டு ஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் அது. அப்புறம் நாங்கள் 2 பேரும் அந்த டிரான்ஸ் சைபீரியன் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம செரி கூட கம்ப்ளீட் பண்ணியிருந்தாப்புல இல்லை, ஃபஸ்ட்டு இந்தியன் யங்கஸ்ட் இந்தியன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாப்புல இல்லை செரி ப்ரோ. அவரும் கம்ப்ளீட் பண்ண அந்த ரூட்டை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் எப்படி என்ன ஏதுன்னு. அதே மாதிரி சேம் இந்த லடாக் மாதிரியே ரஷ்யாவில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்து பேர் வந்து பார்த்தோன்னா ஏதோ அலிதாக் ஏதோ ஒரு பேர் சொன்னாப்புல. அது பார்டர் ஆஃப் மங்கோலியா அந்த சைடில் இருக்குமா. அங்கேயும் இதே மாதிரி இருக்குது, நான் அங்கே போயிருக்கேன். சேம் இதே மாதிரி தான், லடாக் மாதிரி தான் இருக்கும். நீ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணு அப்படின்னாரு. ஓகே, நான் கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். அப்புறம் அவர் முன்னாடி போய்கிட்டு இருக்காப்புல, நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது கார்கிலுக்கு. ஸ்ரீநகருக்கு இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். 250 கிலோமீட்டர்ஸ், நோ ப்ராப்ளம், ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஐ லவ் இண்டியா. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன், மேப் போட்டிருக்கா. இது லேலேருந்து இப்படியே வந்தோம்னா ஃபோட்டோலா பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஸை கடந்து அங்கேயே இருந்து வந்தோம்னா கார்கில். வர்ற வழியிலே இது பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோலா பாஸ்க்கு அடுத்ததாக இருக்கிறது தான் நமிக்கலா டாப். யூஆர் ஹியர் அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, யூஆர் ஹியர்னு போட்டு நமிக்கலா டாப்னு. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்க போட்டிருக்கு. எத்தனாயிரம் அடி உயரம் தெரிலையே, அதை போடவே இல்லை. போட்டிருக்கு 12,198 அடி உயரம் நமிக்கலா பாஸ். 12,198 அடி உயரம். இது கம்மி தான் நம்ம கடந்த வித பாஸோட. ஆனால் எல்லா பாஸையும் கடக்கிறோம்ல, அதனால் கண்டிப்பாக இதாக இருக்கும். இங்கே பாருங்கள் கார்கில், அதுலேருந்து நேராக போனால் சுரு வேலி, அதுக்கடுத்து வார் மெமோரியல், அதுக்கடுத்து போகிற வழியில், அதுக்கடுத்து ட்ராஸ், பன்ராஸ், மத்தியான், ஜோசிலா பாஸ் இதுலேயே தான் இருக்கா. ஓ ரைட். ஜோசிலா பாஸுக்கு அடுத்தது அமர்நாத், பல்டால், சோனாமார்க், ஸ்ரீநகர், ஜம்மு. ஸோ காய்ஸ், ஜோசிலா பாஸ் இதுக்கு போகிற வழி தான் காய்ஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குருவோம். அண்டு கிளம்புவோமா. இந்த பார்க்க போட்டிருக்கோம் ஐ லவ் நமிக்கலா. 12,198 அடி உயரம் காய்ஸ் இந்த பாஸ். ஐ லவ் ப்ரோ. எஸ், ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க நிறைய பேர். ஓகே காய்ஸ், இந்த வேலியை பாருங்களே, செம்ம காய்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த மலையை பாருங்களே, ஆட்டோடா செம்ம காய்ஸ். இங்கே பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ். அந்த ஃபுல்லாக அந்த மேகத்தில் அந்த புகையில் மறைஞ்சு அந்த மலைகள்லாம் இருக்குது. இந்த மலைகளையும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதில் தான் தண்ணி போகும்போது இருக்குது, இப்படி தண்ணி போகும்போது இருக்குது, பாம்பு மாதிரி நினைஞ்சு. செம்ம காய்ஸ். இன்னும் நம்ம ஜோசிலா பாஸ்லாம் இன்னும் போனால் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. பார்க்கலாம், போகிற வழியிலே எங்கேயாவது தங்குற மாதிரி தான் பார்ப்போம். ஷார்ட் ரூம் வந்து இங்கே கார்கிலே எடுக்கலாமா இல்லை வேறு எங்கிட்ட எட்டி போகலாமான்னு, இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாமான்னு பார்க்குறேன். கார்கில் பெரிய சிட்டி காய்ஸ், பயங்கர பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ வீடு இருக்குது. இந்த பாருங்க, அது ஃபுல்லாக கார்கில் தான், பள்ளத்தாக்கு நடுவில் இருக்குது. பார்க்கலாம், இங்கேயே ரூம் எடுத்து தங்கலாமா என்னென்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் சீக்கிரமே ரூம் எடுத்துட்டோம்னா நாளை காலையில் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பலாம். ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம வண்டி எடுத்துட்டோம்னா நாளைக்கு ஜம்மு காஷ்மீர்லாம் தாண்டி வரையும் போயிட முடியும், வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு யோசிக்கலாம். ஏதாவது ஹோம் ஸ்டே மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, கார்கில் மெயின் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கோம். பயங்கர கூட்டமாக இருக்குது, டிராஃபிக்கும் ஜாஸ்தியாக இருக்குது, போலீஸ் ஃபோர்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நிற்கிது. போலீஸ் தான் டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க, மிலிட்ரி போலீஸ் ஃபோர்ஸ். அண்டு அதான் அப்படி பொறுமையாக போய்கிட்டுருக்கேன். ரூமு எல்லாம் 1000, 1500, 1200, 800ங்கிறாங்க. நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் ஒரு ரூம் கூட கிடைக்க மாட்டேங்குது கைஸ். அதான் கொஞ்சம் அவுட்ரு போனால் சரியாக வரும். இந்த கார்கில் சிட்டிக்குள்ளே எடுத்தோம்னா கண்டிப்பாக
கூட தான் இருக்கும். கொஞ்சம் அவுட்ரு போயிடுவோம். அவுட்ரு போனதுக்கப்புறம் ஏதாவது ரூம் கிடைக்குதான் பார்ப்போம். மணி 6 தான் ஆகுது, 6:10 தான் ஆகுது. மேபி கொஞ்சம் அவுட்டரில் ஏதாவது பெஸ்ட்டாக ரூம் கிடைக்குதான்னு பார்ப்போம். பெஸ்ட்டானா நமக்கு பெஸ்ட்டாக 500 600 அந்த மாதிரி ஏதாவது பார்ப்போம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கிடச்சிச்சு. 400 ரூபா ரூமு, 3 பேர் ஷேர் பண்ணியிருக்கோம். யதார்த்தமான ரூம் எவ்வளோ விசாரிக்கலாம்னு வந்தேன். 2 பேர் டெல்லியிலேருந்து 2 பேர் வந்தாங்க. அவங்க கூட சேர்த்து ஒரு ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். 400 ரூபா ஒரு ஆளுக்கு. அவங்களுக்கு தனியாக அந்த பக்கம். இது நமக்கு இந்த பெட்டுக்குள்ளே பெட் இருக்குது. டபுள் பெட்டு தான், ஆனால் சிங்கிள் பெட்டாக தான் முதல்ல கிடச்சிச்சு. அப்புறம் ரூமை மாற்றிக்கிட்டோம். அவங்களுக்கு அந்த பக்கம் ரூம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவங்க கூட தான் நம்ம ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நைஸ் டு மீட் யூ சார். யுவர் நேம் சார்? Amit. அமித். ஃப்ரம்? I'm from Delhi. டெல்லி. ஓகே சார். சார் யுவர் நேம்? வேது. ஓகே ஓகே ஓகே. இவங்க வந்து டெல்லியிலேருந்து ரைட் பண்ணி இப்போ லே போயிட்டுருக்காங்க. நம்ம லேலேருந்து ரிட்டன் இப்போ பஞ்சாப் போயிட்டுருக்கோம். சார் 2 பேருக்கு பார்த்தோன்னா இங்கே ரூமு, நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம். ஓகேங்களா, 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மோட்டோ ஜோட விஜய் அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.